ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா சோமானம் கொடுக்குறாங்க. மே ஏக் விரத்தா ஹூம். ஏக் விரத்தா, நான் ஒருவருடையவன், ஒருவரை நினைப்பவன். எனக்கென்று உலகத்தில் ஒருவர்தான். எனக்கென்று உலகத்தில் ஒருவர் மட்டுமே இருக்கார். எனது முழு சம்பந்தங்களும் ஒரு பாபாவிடம் மட்டுமே. பாபாவே எனது உலகம். அனைத்துமே எனக்கு அவர் ஒருவரே. நான் உள்ளபூர்வமாக மனதார அவரை ஏற்றுக்கொண்டேன். என்னுடையவர் என்று மனதால் அவர் ஒருவரை மட்டும் ஏற்றுக்கொண்டேன். அவரை புரிந்து கொண்டேன். அவர் ஒருவரே என்னுடைய துணையாக இருக்கார், உதவக்கூடியவர் எனக்கு. அவருடைய உதவியை நான் தினம் தினம் பெற்று கொண்டுள்ளேன். அவர் ஒருவரை தவிர வேறு யாருமே என்னை விஷக்கடலிலிருந்து அழைத்து செல்ல முடியாது. அவரே எனக்கு வழிகாட்டி. என்னுடைய மார்க்கத்தை, உயர்ந்த மார்க்கத்தை எனக்கு காட்டியவர் அவரே. இந்த உலகத்துல மனிதன், வஸ்து, சாதனங்கள் அனைத்தும் என்னை விட்டுவிடும். ஆனால் பாபா ஒருவர் மட்டுமே என்னுடன் இருக்கக்கூடியவர். அவருடன் என்னை அழைத்துச் செல்வார். அப்படிப்பட்ட மிக பிரியமான பிரியத்தம் நாயகன், அப்படிப்பட்ட என்னுடனேயே என் கூடவே இருக்கக்கூடியவரை நான் சம்பூர்ண ரூபத்தில், முழுமையான ரூபத்தில் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? எல்லாம் என்னை விட்டு போயிடும், ஒருவரை தவிர. அப்ப அந்த ஒருவரை நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏற்றுக்கொண்டேன், அவர்தான் என்னுடையவர் என்று. அப்போ ஒருவருடையராகவே நான் இருக்கின்றேன். என்னுடன் ஒருவர்தான் இருக்கிறார். யோக பயிற்சி. பகவான் பாப்தாதா அடிக்கடி மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்தும் தூண்டுதல்களை கொடுத்து கொண்டே இருக்கார். இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒருமுகப்படுத்தக்கூடிய பயிற்சி மிக மிக அவசியமானதாக இருக்கும். ஆகவே பல ரூபங்களை பாபா நமக்கு மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு, அதாவது ஒரு விஷயங்கள் நிறைய நமக்கு சொரூபங்கள் கொடுத்திருக்கார், சமானங்கள் கொடுத்திருக்கார், நிறைய ஸ்திதி கொடுத்திருக்காரு. மனதை இவ்வாறு நீங்கள் ஒருமுகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை கற்றுக் கொடுத்துள்ளார். இதை நாம் அதிகப்படுத்தி கொண்டே செல்ல வேண்டும். நாளுக்கு நாள் ஏகாகிரதா சக்தியை அதிகப்படுத்தி கொண்டே செல்ல வேண்டும். ஃபர்ஸ்ட் பயிற்சி. சர்வ சக்திவான் சிவபாபா பரந்தாமவாசி, அவருடன் என் மன புத்தியை இணைக்கின்றேன். கனெக்ட் ஆயிட்டா பாபாட்ட? பரந்தாமவாசி அழகான ஒரு ஜோதி பிந்து பாபா, சர்வ சக்திவானா இருக்காரு. அவரோட மனம் புத்திய கனெக்ட் பண்ணணும். பாபாவிடமிருந்து சர்வ சக்திகளின் கிரணங்களை தன்னுள் நிறைத்து பூரண ரூபம் மகா ஜோதியாக விளங்கும் பாபா அவருடன் மனதை ஏகாகிரப்படுத்த வேண்டும், ஒருமுகப்படுத்த வேண்டும். மகா ஜோதி பரமசக்தியவர், மகா ஜோதியாக திகழக்கூடியவர் மீது நாம் நம் மனதை இணைத்து
சர்வ சக்திகளின் கிரணங்களை தன்னுள் நிறைத்து கொண்டே இருக்க வேண்டும். 2வது பயிற்சி, சம்பூர்ண ஃப்ரிஷ்தா சொரூபத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி. அடுத்து வதனத்துக்கு வந்துடணும். வதனத்தில் சம்பூர்ண பாபா இருக்காங்க, ஃப்ரிஷ்தா பாபா இருக்காங்க. அங்கே நாம ஃப்ரிஷ்தா சொரூபத்தில் ஃபரிஷ்தா சொரூபத்தில் இருந்து நாம் ஃபரிஷ்தா பாபாவை பார்க்க வேண்டும். மெதுமெதுவாக தன்னுடைய சம்பூர்ண சொரூபத்தை மெதுமெதுவாக நமக்கு சமீபத்தில் கொண்டு வரணும். அப்படியே நம்மளுடைய பர்ஃபெக்ட் சொரூபம் எப்படி இருக்குதோ அதே போல நம்முடைய இந்த புருஷார்த்தி சொரூபம் இருக்கு இல்லையா, அது அப்படியே அந்த சம்பூர்ண சொரூபத்தோட மேட்ச் பண்ணணும். அப்போ நம்மளுடைய பர்ஃபெக்ட் ஃபரிஷ்தா சொரூபத்தை வதனத்தில் பார்க்க வேண்டும். புருஷார்த்தி சொரூபம் கொஞ்சம் டல்லா இருக்குது, சம்பூர்ண சொரூபம் நம்மளுடைய சொரூபம் எப்படி இருக்குது, பர்ஃபெக்ட் ஸ்டேஜ். நம்ம ஒவ்வொருவருக்குமே சம்பூர்ண சொரூபம்னு வதனத்தில் இருக்குது. அதோட நம்மளை மேட்ச் பண்ணணும். அடுத்தது ஏகாகிரதா ஸ்வரூப். நம்மளுடைய பிருக்குட்டியில் மகா ஜோதிமய ஆத்மா வீற்றிருக்கின்றேன். 4 பக்கங்களிலிருந்தும் திவ்ய பிரகாசம் என்னை சுற்றிலும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. அடுத்து நம்ம கீழே இறங்கிடணும். மகா ஜோதி ஆத்மா பிருக்குட்டியில் இருக்குது. அந்த பிரகாசத்தின் வைப்ரேஷன் நம்மளை சுற்றி 4 பக்கங்களிலும் பரவிக்கொண்டே இருக்குது. உலகத்தில் ஒவ்வொரு மூலையிலும் பிரகாசம் சென்றடைந்து கொண்டே இருக்குது. நான் சுயராஜ்ய அதிகாரி. அடுத்த பயிற்சி, நம்மளுடைய சங்கமயுக லட்சியத்துக்கு வாங்க. நம்மளுடைய சம்பூர்ண லட்சியம், நான் மாஸ்டர் சர்வசக்திவான் விஜயரத்தன், அனைவருக்கும் இஷ்ட தேவி, இஷ்ட தேவதா, இஷ்ட தேவி, இஷ்ட தேவதா. இந்த சமானத்தில் எல்லாருக்குமே சாட்சாத்காரம் கொடுக்கும் மூர்த்தியாக காட்சியளிக்க வேண்டும். நான் இஷ்ட தேவி, இஷ்ட தேவதை, சம்பூர்ண சொரூபத்தில் இருக்கிறேன், காட்சி அளித்து கொண்டே இருக்கிறேன். இந்த 4 பயிற்சி நம்ம செய்து கொண்டே இருக்கணும். தாரணா ஏக் விரத்தா. ஏக் விரத்தானா ஒருவர் மட்டுமே. அந்த ஒருவர் யாரு? அவருடன் என் மனதை ஒருமுகப்படுத்த முடிகிறதா? அவரை நான் என்னுடைய ஏகாகிரதா சக்தி மூலமா ஏக்வரத்தா பாபாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடியவன் நான். என்னுடையவர் இவர்தான் அப்படிங்கிறத நான் உலகத்தின் முன்பு பிரத்யக்ஷம் செய்யக்கூடியவன். ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம், ஒரு பாஷையை இந்த உலகில் நிலைநாட்டக்கூடியவன். அப்படிப்பட்ட ஏக் விரத்தாத்மா நான் மகாராஜா மகாராணி ஆகக்கூடியவன். இதுதான் தாரணா. நம்மளுடைய அந்த சம்பூர்ண ஸ்டேஜை நம்ம முன்னாடி கொண்டு வரணும். நம்மளுடைய சேவா என்ன, நம்ம எதுக்காக இந்த பூமியில் அவதரித்துள்ளோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும். அடுத்து சிந்தனைக்கு, நிகழ்காலத்தில் மனதை ஒருமுகப்படுத்துவதின் அவசியம் என்ன? ஏன் பாபா மனசை ஒருமுகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு? ஒருமுகப்படுத்தும் போது எல்லா சம்பந்தங்களும் எனக்கு பாபாவிடம் இருக்கின்றதா? எந்தெந்த விஷயங்கள் ஒருமுகத்தன்மைக்கு
தீமை ஏற்படுத்துது. அதாவது மனதை ஒருமுகப்படுத்த விடாம எது தடையாக இருக்குது, இதை பற்றி நம்ம சிந்தனை பண்ணணும். பிரியமான சாதகர்களே, ஆழத்துல போய் சிந்தனை பண்ணுங்க. எதை சிந்தனை பண்ணணும்? இந்த முழு உலகத்தில் எதுவுமே என்னோடது இல்லை. எதெல்லாம் நான் பார்த்து கொண்டுள்ளேன், அனுபவித்து கொண்டுள்ளேன், எதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன் என்கிட்ட என்னோடதுன்னு பொருள், யாரையெல்லாம் என்னோடவங்க நினைச்சிருக்கிறேன், எதுவுமே என்னுடையது இல்லை. இந்த உலகத்துல எதுவுமே என்னோடது இல்லை. ஒருவேளை யாரையாவது என்னுடையவர் என்று நான் கூறுகின்றேன் என்றால், ஒருவேளை யாரையாவது நான் என்னுடையவர் அப்படின்னு சொல்றேன்னா அது யாரா இருக்கணும்? நல்லா சொல்லுங்க, யாரா இருக்கணும்? ஒருவேளை ஒரு பாபாவை தவிர வேறு யாரையாவது என்னுடையவர் என்று நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்றால் அது என்னிடம் உள்ள அறியாமையாகும். இன்னும் நான் இருட்டில் தான் இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ புரிஞ்சுதா? ஞானம் என்ற 3ஆம் கண்ணை திறங்க, ஒருவருடையவராக இருங்க. மனம் புத்தியை எங்கேயும் வேற யார்கிட்டையும் எந்த பொருள் பக்கமும் அலைய விடாதீங்க. வாபஸ் கர்ஜானா ஹே, வீட்டிற்கு திரும்ப வேண்டிய நேரம், காலகட்டம் வந்துடுச்சு. புத்தி அங்கங்க அலைஞ்சிட்டு இருந்தா எப்படி வீட்டுக்கு போக முடியும்? ஆகவே மனதை ஒருமுகப்படுத்தி ஒருவருடன் எல்லா சுகங்களையும் அனுபவம் செய்ய வேண்டும். ஆகவே மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு பாபா நிறைய ஸ்திதி கொடுத்துருக்காரு, சோமான் கொடுத்துருக்காரு, சொரூபங்கள் கொடுத்துருக்காரு, எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அதில் நம்ம ஒருமுகப்படுத்துவோம். ஓம் சாந்தி.